ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதயே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 492வது நாமாவளியாக ஓம் நித்ய கல்யாணாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி நிலையான மங்களத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. எப்பொழுதும் மங்கள வடிவமாக இருக்கக்கூடியவர். கல்யாணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மங்களம், சுபம், நல்ல அதிர்ஷ்டம், ஆனந்தம், செழுமை, நல்ல குணம், திருவிழா, பொன், ஸ்வர்க்கம், இதுக்கெல்லாம் கல்யாணம்னு பேர். அப்படி எல்லா விதமான சந்தோஷத்துக்கெல்லாம் கல்யாணம் அப்படின்னு பேர். அப்போ அந்த கல்யாணம்ன்ற அந்த சப்தத்தை உடையவராகவும் அதை எப்பொழுதும் உடையவராகவும் சாஸ்வதமாக வைத்திருப்பவர்னு அர்த்தம். அதனால்தான் இறைவன் எப்பொழுதும் ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியவர். ஆனந்தமே அவருடைய ஸ்வபாவம். ஆனால் மனிதனுக்கு இரவு பகல் மாதிரி சுகதுக்கம் வந்துட்டே மாறிண்டே இருக்கும். அப்போ அதை சமாளிக்கணும் அப்படின்னா நமக்கு இறைவனுடைய திருவடி நிழல் நமக்கு தேவை. அப்போ இறைவனுடைய அருளால் தான் நமக்கு எல்லா சந்தோஷங்களும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இறைத்தன்மை அவர்தான் நமக்கு இந்த சந்தோஷமான ஆனந்தமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நிலையான வஸ்துவாக இருக்கக்கூடியவர். இந்த பூமியில் நமக்கு வினையை அனுபவிக்க வந்திருக்கும். இரு வினை, நல்வினை, தீவினை. அப்போ அந்த இரண்டு வினைக்கு தகுந்த பலாபலனை இந்த பூமியில் நம்ம அடையிறோம். அப்போ அந்த இரு வினைகளாலும் வரக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடிய அந்த இறை சக்தி முருகப்பெருமான். அதனால தான் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன். அப்படி முருகப்பெருமானுடைய வழிபாட்டால் அவர் நமக்கு என்ன பலன் கொடுக்குறாருன்னா இக பர சௌபாகியத்தை கொடுப்பார். இந்த பூமியில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா பாக்கியத்தையும் வள்ளி நாயகியால் கொடுப்பார். தேவலோகத்துக்கு போய் அங்கேயும் சௌக்கியமாக இருக்கணுமா, அதுக்கும் தேவசேனா மூலமாக நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். முருகப்பெருமான் ஞானஸ்வரூபமாக இருந்து எப்பொழுதும் இந்த ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் முருகப்பெருமானை வர்ணிக்கும் பொழுது இக பர சௌபாகியம் அருள்வாயே அப்படின்னு அடியார்கள்லாம் பாடியிருக்கா. அப்படி இறைவன் இச்சை, கிரியை, ஞானம் 3 சக்தி வடிவமாக இருந்து முக்காலத்திலும் நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பார். அதனால தான் முருகனுடைய பிரசாதத்தை கொடுக்கும்பொழுது வாக்கியங்கள் சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவாள். கல்யாணம் தததம் கட்டாட்ச லவதா பக்தாய ஹத்வாரி பூனு கல்யாணாச்சல கார்முகஸ்ய தனுஜம் காருண்யபாதோ நிதிம் கல்யாணாகிருதிமவ்யயம் கிரிசுதா பிரேமாஸ்பதம் பாவனம் கல்யாணாய பஜேனுஜம் கணபதே ஸ்ரீ தேவசேனாபதிம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணுவாள். அப்படி வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் மங்களங்களும் ஆனந்தமும் நிறைவாக இருப்பதற்கு அந்த சக்தியே வடிவமாக இருக்கக்கூடியவர், அந்த தன்மையையே சுயமாக உடையவர், நிலையான மங்களத்தை உடையவராக இந்த நாமாவளி முருகனை வர்ணிக்கிறது. ஓம் நித்ய கல்யாணாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.